திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரள வைக்க பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கவிஞர் கண்ணதாசனும் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். பண்டித ஜவஹர்லால் நேரு இறந்த பின்பு பிரதமர் பதவிக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பதில் பல போட்டிகளும் சிக்கல்களும் இருந்தன. இது ஒரு சிக்கலான நேரம். யாரை பிரதமராக தேர்ந்தெடுத்தாலும் பிரச்சனைகள் வரும். அதனால் எல்லோரும் குழம்பி நின்ற நேரம் அது. இந்திய பிரதமர் யார் என்ற போட்டியை உருவாக்கி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த பல சக்திகள் முயன்று கொண்டிருந்தன. அப்போது தமிழ்நாட்டிலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் டெல்லி சென்று சில விவேகமான செயல்களை செய்தார். லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக தேர்ந்தெடுத்தார் காமராஜர். இதை பற்றி கேள்வி கேட்டவர்களுக்கு சரியான பதிலை காமராஜர் சொன்னபோது யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. இது சில வார்த்தைகளால் சாதாரணமாக சொல்லப்பட்டாலும் இது எவ்வளவு பெரிய அரசியல் சாதனை என்பது அன்றைய அரசியல் அறிந்தவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலை இந்தியாவில் இருந்த சமயம் அது. கிங் மேக்கர் என்று பெருந்தலைவர் காமராஜரை போற்ற காரணமே அதுதான். அகில உலகமே பெருந்தலைவர் காமராஜரை உற்று பார்த்து வியந்து போனது. இந்த சமயத்தில்தான் காமராஜரின் பிறந்த நாள் வந்தது. கிங் மேக்கராக அரிய சாதனை செய்து தமிழகம் திரும்பும் காமராஜரின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட தமிழக காங்கிரஸ் முடிவு செய்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் கலந்து ஆலோசித்து காமராஜரின் பிறந்தநாள் ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினார் கவியரசர் கண்ணதாசன். கிங் மேக்கர் காமராஜர் பிறந்தநாள் விழாவுக்காக விழா குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இதற்காக ராணிடே அரங்கில் அலுவலகமும் திறக்கப்பட்டது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மிகவும் மும்பரமாக காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாட்ட பணிகளில் ஈடுபட்டார். அதே நேரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் தனது ரசிகர் மன்றங்களை காமராஜர் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்த வேண்டுகோள் விடுத்தார். கிங் மேக்கர் காமராஜர் பிறந்தநாள் விழாவுக்காக சிவாஜி கணேசன் ஒரு பெரும் தொகையை நன்கொடையாக வழங்கினார். சிவாஜியின் அண்ணன் தங்கவேலு அந்த நன்கொடை பணத்தை சிவாஜி சார்பாக விழா குழுவிடம் கொடுத்தார். காமராஜரின் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகள் மும்மரமாக நடைபெற்று வந்தது. காமராஜர் இதற்கு ஒப்புதல் தருவாரோ தரமாட்டாரோ என்ற சந்தேகமும் இருந்தது. கட்சியின் நலம் கருதி கட்சியின் வளர்ச்சிக்காக காமராஜரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் பக்கம் அதிகமான இளைஞர் கூட்டம் சென்று கொண்டிருந்த நேரம் அது. அந்த இளைஞர் கூட்டத்தை காங்கிரஸ் பக்கம் இழுப்பதற்கும் இந்த காமராஜர் பிறந்தநாள் விழா அமையும் என்று காங்கிரஸ் செயல்பட்டது. சின்னஞ்சிறு ஊர்களில் இளைஞர் பட்டாளத்தை திரட்டும் பணிகளும் மும்மரமாக நடைபெற்றது. இதில் சிவாஜி ரசிகர் மன்றங்கள் பெரும் பங்கு வகித்தது. சிவாஜி ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் கண்ணதாசன் கலந்து கொண்ட கூட்ட ஏற்பாடுகளை செய்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சிவாஜி அறிக்கைகள் வெளியிட்டார். சிவாஜி மன்ற இதழான சிவாஜி ரசிகன் புத்தகத்திலும் சிவாஜி வெளியிட்ட கட்டுரைகள் இடம்பெற்றன. காலா காந்தி காமராஜர் சென்னை வருகிறார், அவரை வாழ்த்த ஒன்று கூடுவோம் என்று சிவாஜி வெளியிட்ட அறிக்கை கூடுதல் பலமாக அமைந்தது. காமராஜர் பிறந்த நாள் விழா நடந்த நாளில் காமராஜர் டெல்லியில் இருந்து சென்னை வந்தார். விமான நிலையத்தில் இருந்து காமராஜர் விழா நடந்த இடம் வரை ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். அது ஒரு பிரம்மாண்ட கூட்டமாய் இருந்தது. சிவாஜி ரசிகர்கள் அதிக அளவில் விழாவில் பங்கெடுத்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்க என்ற கோஷங்கள் அதிர அதிர எங்கும் ஒலித்தது. அந்த ஊர்வலத்தின் முன்னால் பல வகையான அணிவகுப்புகள் நடந்தது. மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பு, குதிரை ஊர்வல அணிவகுப்பு, கொடியேந்திய தொண்டர்களின் அணிவகுப்பு என்று விமர்சையாக நடந்த பேரணி ஊர்வலம் அது. குதிரை போட்டிகளை நடத்தி கொண்டிருந்த பிரபல மனிதர் MM ராமசாமி ஒரு குதிரையிலும் நடிகர் MR ராதா ஒரு குதிரையிலும் காமராஜர் சென்ற ஜீப்புக்கு முன்னால் வந்து கொண்டிருந்தது. பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பதேவர், AL சீனிவாசன், AVM நாகிரெட்டி ஆகியோர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து விழா நடந்த அரங்கு வரை பெருந்தலைவர் காமராஜரை வரவேற்று அலங்கார வளைவுகளை அமைத்திருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு கொடுத்த வரவேற்பு பேரறிஞர் அண்ணாவால் ஏற்க முடியவில்லை. இதை பற்றி விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்தில் நான் நினைத்தால் எனது தோழர்களையே வளைவாக நிறுத்துவேன் என்று பேரறிஞர் அண்ணா பேசியிருந்தார். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் அரங்கம் அதிர்ந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த அதிர்வையும் தாண்டி ஒரு பெரிய ஆரவாரம் ஏற்பட்டது. அது சிவாஜி வந்தபோது ஏற்பட்ட ஆரவாரம். இந்த விழாவில் காங்கிரஸ் மாநில தலைவர் மேடையில் பேசிய போது இந்த விழாவுக்கு சிவாஜி கணேசன் வாரி வழங்கிய நன்கொடையை அவர் பேசிய போதுதான் இந்த விழா நடைபெறுவதற்கு மிகுந்த ஊக்கமாக இருந்தவரே சிவாஜி கணேசன் தான் என்பதே
அப்போதுதான் பலருக்கும் தெரிய வந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிரள வைத்த பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக நடத்த காரணமானவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கவிஞர் கண்ணதாசனும் தான் மிக முக்கியமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.